யெகோவா இதை பிரேற்றின் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நாம வாழுற வாழ்க்கை ஒரு பயணம் போன்றது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில, அதாவது வாழ்க்கை என்பதை விட வாய்ப்புல நம்மை நாம ஆண்டவருக்கு அவர் மேல் வைத்திருக்கும் அன்பை இயற்ற மட்டும் நிரூபிக்கிறவங்களாக செயல்படணும். எப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதற்காகத்தான் வேதத்தின்படி கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நாம சரியா செயல்பட்டாலும் சரி, வேதத்திற்கு கீழ்ப்படியாம வாழ்ந்தாலும் சரி, அதற்கான பிரதிபலன் ஆண்டவருடனே கூட கண்டிப்பாக வருகிறது என்பதுதான் உண்மை. ஏசாயா 40:10 நாம பார்க்கும்போது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவருடனே கூட வருகிறது என்று இந்த வசனத்துல பார்க்கலாம். இந்த பகுதியில நம்ம ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் புரிந்து கொள்ளாம இருக்கிற சில விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இன்றைய காலகட்டத்துல, அதுவும் சில வருடங்களாக மரணம் என்பதுக்கு வயதும் இல்லை, நேரமும் இல்லை, எப்போ வரும் என்பதே கிடையாது. ஆனா இந்த பறந்து விரிந்த உலகத்துல ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள, ஒரு சின்ன வாழ்க்கையில வாழ்ற நமக்குள்ள கோபம், வைராக்கியம், வன்மை, பழிவாங்குதல் ஏன் செயல்படுகிறது? எல்லாவற்றுக்கும் ஒரு மனிதனுடைய மனசுதான் காரணம். நினையாத நேரத்துல முடிந்து போகக்கூடிய வாழ்க்கையில நம்ம எத்தனை பேர் ஒருத்தங்களோட அவங்க பக்க நியாயத்தை கூட கேட்காம, மனசு விட்டு பேசக்கூட மனசு இல்லாத அற்ப சிந்தையில இருக்கிறோம். அதன் வழியாக அவங்க பாதிக்கப்படும் போது அது நமக்கும் பாவம் தானே. யாருடைய நிலைமை எப்ப மாறும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரியத்துல அதே நிலைமை நமக்கு வந்துன்னா நம்மால் அந்த வலிய தாங்க முடியுமா? துணிகரமாய் பாவம் செய்யது வேற, தவறான புரிதல் என்பது வேற. இந்த தவறான புரிதல்னால நல்ல சகோதரர்களை, நல்ல நண்பர்களை, உறவினர்களை எத்தனை பேரை நாம மிஸ் பண்ணி இருப்போம். நான் மன்னிக்க மாட்டேன், அவங்க நியாயத்தை காது கொடுத்து கேட்க மாட்டேன், ஆனால் ஆண்டவர் என் பக்க நியாயத்தை கேட்கணும்னா அது என்ன நியாயம்? இதே நியாய தீர்ப்பு தான் நமக்கும் நாளைக்கு என்பதை மறந்து விடக்கூடாது. மற்றவங்களுக்கு நாம கொடுக்கிற பிரதிபலன்களின் படிதான் நமக்கும் தீர்க்கப்படும். அது ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வந்து அரசாளும் போது நமக்கான இவற்றுக்கான பிரதிபலனும் கூடவே வருகிறது. எனவே பிரியமானவர்களே, உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஏதேனும் தவறுகள் நம்மிடத்துல காணப்பட்டா நீங்க அதை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சரியா? இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.